விஜய் கட்சி கொடியில் யானை இடம்பெற்ற விவகாரம். அரசியல் கட்சிகளின் கொடி விவகாரத்தில் தலையிட மாட்டோம். தேர்தல் ஆணையம் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு பதிலடி. விஜய் கட்சி கொடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதைத்தானே ஸ்கைலைன் மீடியாவில் சொல்லியிருந்தாங்க. அப்பயே தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் சின்னத்துக்கு மட்டும்தான் வேலை, கொடிக்கு வேலை இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், போய் தேர்தல் ஆணையத்தில் போட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. அப்பயே சொன்னா கேளுங்கடா. அவங்க தான் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்கல்ல. பாகை மலர் பற்றியும் சொல்லியிருக்காங்க, கட்சி கொடி பற்றியும் சொல்லியிருக்காங்க. புரியாமல் போய் மொக்கப்பட்டு நிற்கிறீங்க. ஸ்கைலைன் யூடியூப் மீடியாவில் எல்லா செய்திகளும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்திகள், ஆதாரங்கள் எல்லாமே வந்துடுது. நான் மறக்காமல் அதை நான் பார்த்துட்டு வரேன். நீங்களும் கூட அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பயனுள்ள செய்திகள் வருது. இப்போ அந்த ஸ்கைலைன் மீடியா நடத்திட்டு வர திரு ஸ்கைலைன் சந்தோஷ்குமார் அவர்களிடமே நாம் இந்த கொடி விவகாரத்தை பற்றி விவாதம் பண்ணுவோம். வாங்க போகலாம். தம்பி வணக்கம். ஐயா வணக்கங்க ஐயா. உங்களை போன்ற முதிர்ந்த அனுபவசாலியினுடைய ஆலோசனை எங்களுக்கு அவசியமாக தேவைப்படுது. வணக்கம் தம்பி. நீங்கள் அந்த வீடியோ போட்டிருந்தீங்க உங்கள் ஸ்கைலைன் யூடியூப் மீடியாவில், ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த இதில் எல்லா செய்தியும் தெளிவாக சொல்லியிருந்தீங்க. பாகை மலர் உட்பட அனைத்து விஷயமும் அதில் இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. அதுலேயே நீங்கள் போட்டிருந்தீங்க, இந்த புரியாத பயலுங்க போய் இது தேர்தல் ஆணையத்தில் கொடுக்குறேன்னு அப்பயே அதை தெளிவாக சொல்லியிருங்க. உங்களுக்கிட்டே ஒற்றை யானைடா இது, 2 யானை பிளிர போர் குணம் கொண்ட போர் யானை இப்படியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. இது கேட்காம இப்படி செஞ்சுட்டு கிடக்காங்க. சரிங்க தம்பி, இப்போ அந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லி இருக்குது இந்த கொடி விவகாரத்தில், அதை கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்க. நிச்சயமாங்க, உங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே எடுத்து சொல்லிடுறேன். அரசியல் கட்சிகளின் கொடி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட மாட்டோம் என்று பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் பதில் கடிதம் அனுப்பியுள்ளது. பதில் கடிதம் என்பதை விட ஒரு சாட்டை அடி அடிச்சு அனுப்பியிருக்காங்க. ஒரு கட்சி விவகாரங்களில் சின்னங்களில் தான் தேர்தல் ஆணையம் தலையிட முடியும். ஆனால் இவர்கள் கொடிகளிலேயே அவர்கள் விருப்பம், அவர்கள் வைக்கக்கூடியது அவர்களுக்கு அவர்களுடைய கொள்கைக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு குறியீடுகளைத்தான் வைப்பார்கள். இது தேர்தல் ஆணையம் என்ன பதில் கூறியிருக்கிறது என்றால், இந்த விவகாரங்களில் நாங்கள் தலையிட முடியாது, இதற்கான அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. கட்சிகளின் தேர்தல் சமயத்தில் சின்னங்கள் கேட்கும் பொழுது அப்பொழுதுதான் நாங்கள் தேர்தல் சின்னத்தை ஒதுக்குவோம். தேர்தல் சின்னங்களில் நிச்சயமாக யானை சின்னம் இருக்காது என்பதையும் உறுதியாக சொல்லி அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இதன் மூலம் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பிரச்சனை இப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டது. தேர்தல் ஆணையம் இது குறித்து என்ன கூறியிருக்கிறது என்றால், இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட தமிழக வெற்றி கழகத்திற்கு தற்காலிக சின்னம் தான் கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு முன்புதான் ஒரு கட்சி விண்ணப்பித்து தனி சின்னத்தை பெற முடியும். அரசியல் கட்சிகளின் கொடிக்கு தேர்தல் ஆணையம் ஒருபோதும் ஒப்புதலோ அங்கீகாரமோ வழங்குவதில்லை. எந்த ஒரு அரசியல் கட்சியின் கொடி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிடாது. எனவே தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் இடம்பெற்றிருக்கும் யானை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று கூறக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. மேலும் அதே நேரத்தில் தேர்தலின் போது தமிழக வெற்றி கழகம் யானை சின்னத்தையும் பயன்படுத்த முடியாது என்பதனையும் திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. மேலும் குழப்பத்தை தவிர்க்க கட்சிகள் இது போன்ற குறியீடுகள் வருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆலோசனையும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கான விளக்கத்தையும் நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட தமிழக வெற்றி கழகத்திற்கு தற்காலிக சின்னம் தான் கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு முன்புதான் ஒரு கட்சி விண்ணப்பித்து சின்னத்தை பெற முடியும். அரசியல் கட்சிகளின் கொடிக்கு தேர்தல் ஆணையம் ஒருபோதும் அனுமதியோ ஒப்புதலோ அளிப்பதில்லை, அங்கீகாரம் வழங்குவதும் இல்லை. எந்த ஒரு அரசியல் கட்சியின் கொடி விவகாரத்திலும் தேர்தல் ஆணையம் தலையிடாது. எனவே தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் இடம்பெற்றிருக்கும் யானையை பயன்படுத்தக்கூடாது என்று கூறக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. அதே நேரத்தில் தேர்தலின் போது தமிழக வெற்றி கழகம் யானை சின்னத்தை பயன்படுத்தவும் முடியாது என்பதனையும் தெளிவாக கூறிவிட்டது. மேலும் அரசியல் கட்சிகள் இது போன்ற கொடிகளை அறிமுகப்படுத்தும் பொழுது மற்ற கட்சிகளின் சாயல் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு ஆலோசனையை கூறியிருக்கிறார்கள். அது சாத்தியமற்றது என்று நாங்கள் ஏற்கனவே ஸ்கைலைன் யூடியூப் மீடியாவில் ஒரு காணொலியை வெளியிட்டு விட்டோம். ஏனென்றால் வண்ணங்கள், சின்னங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஏதேனும் ஒன்றுடன் தொடர்பு கொண்டுதான் இருக்கும்.
முடிந்தவரை எங்களுடைய கொள்கைகளுக்கு ஏற்றவாறு தான் அந்த கொடிகளையும் அந்த சின்னங்களையும் வடிவமைக்கிறோம். சின்னத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. கொடிகளை பயன்படுத்தக்கூடிய உரிமை தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது. இனி தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு இந்த கொடியின் விவகாரம் தீர்க்கப்பட்டு விட்டது. இனி தைரியமாக சுதந்திரமாக எங்கு வேண்டுமானாலும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை ஏற்றுங்கள். தமிழக வெற்றி கழக கொடி பறக்கட்டும். இனி தமிழ்நாடு சிறக்கட்டும். தம்பி சொல்றதை கேளுங்க. ஏன்னா நல்ல கருத்துக்களை அங்கங்க தேடி பிடிச்சி உங்களுக்காக சிரமம் எடுத்து பண்றாரு. அதனால அவர் சொல்றதை கேளுங்க. மறக்காம அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நான் சொல்றது இவ்வளவு தூரம் பழுத்த ஆள் நான் சொல்றேன். தம்பி நிறைய நல்ல விஷயம் சொல்றாரு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தமிழக வெற்றி கழக செய்திகள் உங்க வீடு தேடி வரும்.